హాయ్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ చెన్నై తెలుగు పన్ను ఇట్స్ మీ శ్రవంతి. ஸோ பார்லரில் கிடைக்கக்கூடிய க்ளீனப் ஃபேஷியல் நான் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்களா, வித்தின் 20 மினிட்ஸ்லேயே ஃபேஸ் க்ளீன் ஆகிடும். அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிட்டு ஃபேஸ் கிளியராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய இஷ்டம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஸ்டீமிங் பண்ண போகிறோம். ஃபேஸ் ஸ்டீமிங் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி நான் பவுலில் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணணும் ஸ்டவ் மேலே வச்சு. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு ஈஸியாகவே ஸ்டீமிங் வந்து வந்துடும். இதில் தண்ணி ஊற்றிட்டு ப்ளக் வச்சிட்டோன்னா வித்தின் 20 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டீம் வரும். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்சஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணும்போது எவ்வளோ ஒன்று ஹாப்பியான ஃபீலிங். உங்களுக்கு எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் இது எல்லாமே இருக்கோ, ஸோ அங்கே வந்து நீங்கள் நல்லா ஸ்டீமிங் பண்ணுங்கள். ஃபோர் ஹெட் ஏரியாவில் இங்கே அண்ட் மூக்கு கிட்ட இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஏரியாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டீமிங் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டீமிங் பண்ணிட்டோம்ல, ஸோ நல்லா போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணால் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நான் அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, ஸோ இது எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணுற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர், இதில் 2 to 3 ட்ராப்ஸ் வரைக்கும் ஹனி, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கோங்க ஃபேஸில். உங்களுக்கு எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கோ, ஸோ அங்கங்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு டைமில் வந்து நல்ல பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இங்கே 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 நிறைய இருந்துச்சு. இப்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு எல்லாமே. நமக்கு அங்கங்கே இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் சில பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இருக்கும் ஃபேஸில். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னே பார்ப்போம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் அமுக்கி வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம இது வச்சு வெளியே எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய திக்காக இருக்கும், இது கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குதுன்னு தோணுதோ அங்கெங்கே எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஆக்சுவலி எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நல்லா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ஹெட் பாருங்கள், ஒயிட் ஹெட் எப்படி வருது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்து
உங்கள் ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்களா, எனக்கு வந்திருந்த இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், ஸோ மெயினாக ஒயிட் ஹெட்ஸ் தான் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்துருச்சு, நெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு, மூக்கு மேலே லைட்டாக இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு ஒரு பேக் போட போகிறோம். இதுக்காக நம்ம இப்போ ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ முல்தானை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க. ஸோ ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஷைன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதில் தண்ணி வந்துருச்சு போல். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு. ஸோ ஐஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம ஐஸ் க்யூப் வைக்காமல் மறந்துட்டோன்னா போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறுபடி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் வந்து ஐஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டவல் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்ககிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா அலோவேரா ஜெல் ஏதோ ஒன்று ஃபேஸ்க்கு உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா ஃபேஸில் ஒரு நல்ல ஷைன் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்கும், எவ்வளோ நீட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். ஃபேஸில் வந்து ஒரு கிளியர்னஸ் வரும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.